கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து அற்புதங்களை தேவன் செய்வதற்கும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த நாட்களிலே ஒரு 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முறையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் உங்களுக்கு தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவ சபையில் இந்த நாட்களில் உங்களுக்கு இன்று நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்றுள்ளதான தலைப்பின் கீழ் நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். முதல் தலைப்பு, தேவனுக்கு முன்பதாய் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவன் செய்த நன்மைகளை மறக்காமல், நம்மை கர்த்தர் ரட்சித்தது, பாவத்திலிருந்து விடுவித்த காரியங்கள் இருந்து நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஒப்புரவாகுதல். தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். அதாவது மன்னிக்கும் இருதயம் வேண்டும், பிறரிடத்தில் நாம் செய்த குறைகளை மன்னிப்பு கேட்கிற இருதயம் உண்டாகணும். அடுத்தபடியாக நாம் சொல்லுகிற காரியம், பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாம் பண்ணிக்கொண்ட பொருத்தனைகள் அதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த தீர்மானங்களோடு, தேவனுக்கு முன்பதாய் தீர்மானங்களோடு வாழ வேண்டும். நான் அதுக்கு உங்களுக்கு பல உதாரணங்களை கொடுத்தேன். வேதத்திலிருந்து சில தானியேல் எடுத்த தீர்மானம். அதே போல தேவனோடு சஞ்சரித்த யானோக் சஞ்சரிப்பதற்கு தீர்வுள்ள தீர்மானங்களை குறித்து கேட்டோம். அடுத்தபடியாக, விலக வேண்டிய காரியங்களை விட்டு நாம் கட்டாயம் விலக வேண்டும். தேவன் நம்மை எச்சரிக்கும் போது எதை கர்த்தர் விட எச்சரிக்கிறாரோ, எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறாரோ, எந்த காரியத்திற்கு கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் உள்ள காரியமாக இருக்கிறதோ அவைகளை தேவ பிள்ளைகள் விடுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் எவ்வளவு தேவ செய்திகளை கேட்டாலும், கர்த்தர் எச்சரித்தாலும், அந்த உள்ளத்தில் குத்தப்பட்டாலும் அந்த காரியங்கள் விடமாட்டார். அது அப்படியே மீண்டும் தங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது தேவனுடைய பார்வையில் பெரிய பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் வெறுக்க விட எந்த காரியத்தை எச்சரிக்கிறாரோ, எந்த காரியம் நம்முடைய உள்ளத்தில் குற்றம் தவறு தேவனுடைய பார்வையில் என்று கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறாரோ அந்த காரியங்களை உடனடியாக நாம் வெறுத்து அதை விட்டுவிட, தேவனது அறிக்கை செய்து விட்டுவிட நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். ஒரு தாழ்மை உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஆமென். வேதத்தில் அதற்கு பல காரியங்கள் உண்டு. சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வேதத்தில் பார்க்கும்போது, யாக்கோபு நிருபம் பார்க்கும்போது அதனுடைய 4வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கிருபை, யார் மேல் தேவன் நம்முடைய கிருபையை வர வைப்பார், யாருக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கும்போது, அல்லேலூயா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு
உதவுவதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். பாதுகாப்பது தேவனுடைய கிருபை. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் நம்முடைய கிருபையால் நம்மை தாங்குகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், நிற்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. ஆமென். நாம் இடராமல் இருப்பது தேவனுடைய கிருபை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் எனக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரிது என்று சொல்லுகிறான். வாசிப்பான் வசனத்தை, நீர் எனக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரிது. வாசிப்போமாக. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. வாசிப்போம். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து, எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு, பிரைஸ் தி லார்ட், அதிலிருந்து என்னை தப்புவித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வது தாழ்மையின் அடிப்படை. ஆமென். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு நபர் பெருமை உள்ளவர். ஆமென். இந்த நாட்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு இருப்பதே அதிகமான என்னதான்? பெருமை. சிலருக்கு சில கிருபைகளை தேவன் கொடுத்து விட்டால் பெரிய பெருமை அவர்களுக்கு. நான் தான் அதை செய்தேன். ஒரு முறை எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரரை எனக்கு தெரியும். அவர் கொஞ்சம் பாடுவார், பிரசங்கம் பண்ணுவார். எங்கு சென்றாலும் பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக முகவுரை பேசும்போது இப்படி சொல்வார், எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும் சொல்லிட்டு ஒரு இடத்துல இன்ன பாட்டை தான் பாடும்போது எல்லா மக்களும் அழுதுட்டாங்க. அப்ப நான் அவரை தனியாக கூப்பிட்டு பிறகு சொன்னேன், பாஸ்டர், உலகத்தில் பாடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர்களுக்குரிய பாடல் கிருபைகளை கற்றுக் கொடுக்கிறார். உங்களை பார்க்கணும் திறமையா பாடுகிறால் வேற நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபைக்காக நீங்க என்ன செய்யாதிருங்க, பெருமை பாராட்டணும். பெருமை பாராட்டினால் கிருபையை தேவன் என்ன செய்வார், எடுத்துக்குவார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய பாடல்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருப்பதை கண்டு நிரூபிப்பார். ஆமென். சிலர் படித்து பட்டதாரிகள் ஆகிவிட்டால் பெரிய பெருமை. ஆமென். படிப்பார்கள், திறமைகள் இருக்கும். சில டிகிரிகள் எடுத்து விட்டால் அவர்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய பாவனைகள், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய அசைவுகள் எல்லாம் வித்தியாசமாயிரும். ஒரு பொண், அவள் எம்பிபிஎஸ் படித்திருக்கிறார், முடிக்கவில்லை, டாக்டர் படித்திருக்கிறார். பைசலா குறிப்பிட்ட ஒரு வெளிநாட்டில் அவள் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு அவள் படித்திருக்கிறாள். படித்து முடியவில்லை. ஆனால் இன்னும் முடிக்கிறதற்கு முன்னையே பெரிய பெருமை. பைசலா எம்பிபிஎஸ் டாக்டர் படித்து வந்தாலே உடனே வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஸ்தோத்திரம். இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள தான் ஒரு டாக்டர் என்றுள்ள நிலையில் தன்னை பெருமையாக காட்டிக்கொள்கிற பழக்கம்.
இப்படி பலர் இருக்கிறாங்க. அப்போ பெருமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதிப்பையும் அழிவையும் இடர்தலை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சில ஆசீர்வாதங்கள் வந்தாலும் பெருமை பாராட்டக்கூடாது. ஒன்று நமக்கு பாதுகாவல் கொடுக்காது. படிப்பு இருந்தாலும் படிப்பு நம்ம பாதுகாவல் கொடுக்கும். உலகத்தில் வாழ்ற மட்டும்தான். பணம் இருந்தாலும் நமக்கு பாதுகாவல் கொடுக்காது. படை இருந்தாலும் பாதுகாவல் கொடுக்காது. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் ஒருவர் மட்டுமே பாதுகாவல் கொடுக்கிறார். சங்கீதக்காரர் அதுதான் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போ அவருடைய சங்கீதத்தில் பிரைஸ் தி லார்ட் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1-2 வாசிப்போம். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய பலன். ஆமென். என்னுடைய செல்வம் எனக்கு பலன் அல்ல. என்னுடைய ராஜ பதவி என்னுடைய பலன் அல்ல. நான் சாதிக்கிற எந்த ஒரு காரியம் எனக்கு பலன் அல்ல. என்னுடைய தேவன் எனக்கு பலனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை தேவனை சார்ந்து கொள்வாய் என்றால், ஆமென். ஆண்டவரே, இந்த பூமியில் நான் ஒன்றும் இல்லையப்பா. என் முயற்சி, என் திறமை, என்னுடைய படிப்பு, எனக்குள்ள ஏதொன்றும் உமக்கு முன்பதாய் ஒன்றும் இல்லையப்பா என்று ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களை முற்றிலுமா நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்றால் உன்னோடு கர்த்தர் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். கைவிடாத தேவனாய் உன்னோடு கூட அவர் இருந்து ஆச்சரியமாய் அதிசயமாய், ஆமென், சகல ஜனங்களுக்கு முன்பதாய், ஆமென், உன்னை கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்துவதை அவர் நிரூபித்து காட்டுவார். அதற்கு உனக்கு தேவை, தேவனுக்கு முன்பதா என்ன தேவை? தாழ்மை. அல்லேலூயா. சொல்லுங்க, வாசிப்போம். 18:1. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுவேன். ஆமென். ஆண்டவரே, நீர் என் பலனாய் இருக்கிறீரப்பா. உம்மைதான் என் பலனாய் நினைத்திருக்கிறேன். எனக்குள்ளது ஒன்று எனக்கு பலன் அல்ல. ஹல்லேலூயா. புரிந்து கொண்டான். பூமியில என்ன இருந்தாலும் தன் பலனாக என்ன செய்யக்கூடாது? நினைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏதோ எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் பலனாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியம். ஆமென். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய பலன். அடுத்த வசனம், என்னுடைய எப்படி இருக்கிறார்? கன்மலை. அப்போ உலகத்துல எனக்கு இருக்கிறது ஒன்றும் எனக்கு மேன்மை இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு உயரமான கன்மலையா இருக்கிற என்னுடைய தேவன் ஒருவர் மட்டும். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை ஒரு பெரிய கன்மலையாய் பார்க்கிறான். உலகத்துல பணம், பொருள், திறமை, படை எல்லாவற்றை பார்க்கணும், கர்த்தரை மேன்மையாய் பார்க்கிறான். அவரின் கன்மலை. அடுத்தது, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறார். அவன் பூமியில வாழும் போதே, அல்லேலூயா, தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் கர்த்தரை உயர்த்தி பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில பூமியில் அவன் ராஜாவா இருக்கிற நாட்களில், ஆமென், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் யாரை உயர்வாய் பார்த்தான்? தேவனை உயர்வாய் பார்த்தான். பார்க்கிறான், என்னுடைய படை எனக்கு பெரிதல்ல, என் குடும்பம் எனக்கு பெரிதல்ல, ஆமென், என் மனைவி மக்கள் யாரும் எனக்கு பெரிதல்ல, ஹல்லேலூயா, என் பணம் எனக்கு பெரிதல்ல, ஹல்லேலூயா, என்னுடைய எல்லா செல்வாக்கும் எனக்கு பெரிதல்ல, ஆமென், ராஜ பதவி எனக்கு பெரிதல்ல, என்னுடைய தேவன் எனக்கு பெரியவன். அவனுடைய வாழ்க்கையில் தேவனை உயர்த்த பிரயாசப்பட்டான். ஆமென்.
உலகத்துல எதையும் நீ தூக்காத, உலகத்துல எதையும் நீ தூக்கி பிடிக்காத. ஆமென். கர்த்தரை மட்டும் உயர்த்திப்படி. ஆமென். அதான் பக்தன் பாடுறான். கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவன் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தர் ஜீவனின் பலனுமானவன் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தர் மேன்மையும் மகிமையுமானவன் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தர் ஜீவனில் பலனுமானவன் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? பக்தன் பாடுறான். அல்லேலூயா. எனக்கு அவர் எல்லா நிலையிலும் மேன்மையானவர். ஆமென். அதனால் அந்த உலகத்திலும் பயப்பட ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பைசலால் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை நீ நடைபோட வேண்டும் என்றால் ஆமென், உனக்கு தேவை ஒரு தாழ்மை. அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 1 பேதுரு 5வது அதிகாரம், பைசலால் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு? மூப்பருக்கு. உன்னை பார்க்கலும் முதிர்ந்தவர்களுக்கு, உன்னை பார்க்கலும் வேத சத்தியத்தில் வளர்ந்தவர்களுக்கு. ஆமென். உன்னை பார்க்கலும் ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர்களுக்கு. ஆமென். உன்னை பார்க்கலும் விசுவாசத்திலும் சத்தியத்திலும் வளர்ந்தவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. மூப்பர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல் மிக முக்கியம். அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஒரு வசனம் கூட வாசிப்போம். எபிரேயர்ல 13-17 வசனத்தை வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களை என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும். நீ கேட்கிற வசனத்தின்படி உன்னை வாழ ஒப்பு கொடுத்தால் உன்னோடு கர்த்தர் இருப்பதை அவர் தெளிவாக நிரூபிப்பார். வேதத்தில் உள்ள சத்தியம் ஒன்றும் ஒதுக்குறதுக்குரியதல்ல, எல்லாம் நான் கடைபிடிப்பதற்குரியது. அல்லேலூயா. வாசிப்ப ஒரு முறை கூட, உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நடத்துகிற யார்? தேவனுடைய ஊழியக்காரர். உங்களை மேய்க்கிறவன், உங்களை விசாரிக்கிறவன், உங்களுக்காக ஜெபிக்கிறவன், உங்களை குறித்து கரிசனை காட்டுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. எதற்கு? ஆத்துமா, உங்களுடைய உள்ளான மனுஷன் ஆத்துமா நித்தியத்துக்குரிய சொத்து. அல்லேலூயா. அது எப்படியாகிலும் நித்தியத்துக்கு சேர வேண்டும். ஒருபோதும் பாவத்திற்கோ அக்கிரமத்திற்கு அடிமைப்பட்டு மாயையான காரியங்கள், மாயையான இன்பங்கள், மாயையான பாவங்கள், மாயையான உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் இவள் அகப்பட்டு சிக்குண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆத்துமா ரட்சிப்பாகிய நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்று உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம். ஆமென். உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால், தூங்காம கண்ணை திறந்துச்சிட்டு இருக்கிறதுனால, ராத்திரி பூரா கண்ணுக்கு 2 கிளிப்பு போட்டு திறந்துச்சிட்டு இருக்கு அதல்ல. விழிப்பு என்றால் உங்கள் மேல் உள்ளான நிலையில் ஒரு சிந்தை உள்ளது, ஒரு கரிசனை. என்ன விசுவாசி எப்படி இருக்கிறார்? என்ன வரலையே,
ஏன் வரல? இன்னும் உற்சாகம் இல்லையே, சோர்ந்து போயிருக்கிறாங்களே, பழைய மருந்து ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இல்லையே, ஆராதனைக்கு முன்னத்த மாதிரி உற்சாகத்தோடு ஓடோடி வருவதில்லையே, தாமதித்து வருகிறார்களே, சில ஆராதனைகளுக்கு அவள் வருவதில்லையே, ஸ்பெஷல் மீட்டிங் வரலையே, ஏன் வரல? பழைய மாதிரி உற்சாகம் இல்லையே, அந்த பழைய மாதிரி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அன்பு இல்லையே என்றெல்லாம் உங்களை கவனிக்கிறதாக விழிப்பு. ஆமென். விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் அப்போ விழித்திருந்து அந்த காரியங்களை ஆண்டவரே, இந்த சகோதரியால் அந்த சகோதரன் பழையது மாதிரி இல்லையே, முன்னத்தவர உற்சாகம் இல்லையே, அந்த தாகம் இல்லையே, ஜெப வாழ்க்கை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறா, அப்படியே ஆராதனைகளுக்கு ஒரு சரியா வருவதில்லையே, ஆராதனை நேரமும் வருவதில்லையே என்றெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் உங்களிடத்தில் இருக்கிற குறைகள், உங்களிடத்தில் இருக்கிறது அந்த உற்சாகமின்மை, அந்த தாகமின்மையை தேவனிடத்தில் என்ன செய்வது? சொல்லி உத்தரவாதம் பண்ணுங்களா? விழித்திருக்கிறபடியினால் துக்கத்தோட அல்ல. அப்போ அப்படி உங்களுக்காக ஜபிக்கும் போது, உங்கள் மேல் கரிசனை காட்டும் போது, உங்களிடத்திலிருந்து ஏதாவது தவறு செய்தோ, பாவம் செய்தோ, கீழ்ப்படியாம காட்டியோ, ஊழியக்காரனை எதிர்த்து நின்றோ, உள்ள சபைக்குள் பிரிவினை உண்டு பண்ணியோ, எப்படி அப்படி ஒரு துக்கம் யாருக்கு வந்துடக்கூடாது? ஊழியக்காரர்கள் வந்துடக்கூடாது. துக்கத்தோட அல்ல. ஓ, உங்களை குறித்த ஒரு சந்தோஷம் யார் பண்ணணுமா? ஊழியக்காரர். ஆமென். அப்போ நன்றா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு நல்லா இருக்கிற ஒரு விசுவாசம் வச்சு, நல்லா ஆவிக்கிற உற்சாகம் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற, அப்படி எல்லாம் டவுன் இருக்கிற, அப்படி சர்ச்சசாரி காரியங்கள், ஆராதனை காரியங்கள் எல்லாவற்றிலும் முன்ன நிற்கிற அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ அந்த ஊழியக்காரனுக்கு அந்த நபர் மேல் என்ன இருக்கும்? ஒரு பெரிய நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். பரவாயில்ல, ஏதோ ஊழியங்களில் சப்போர்ட், ஊழியங்களோ ஓடி வர ஏதாவது செய்யறோம், ஏதாவது செய்யறோம். திடீர்னு அந்த நபருடைய வாழ்க்கையில ஒழுங்கீனமான சில காரியத்தை கவனிச்சுட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கமா, அடா எல்லாரும் நம்புறேன், நல்ல மனுஷன், நல்லவன் நினைச்சோமே, இப்படிப்பட்ட துரோகமா, இப்படிப்பட்ட செயலா? அப்போ அதை மறக்க முடியாது. அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? மறக்கவும் முடியாது, ஜீரணிக்கவும் முடியாது. அவ்வளோ வேதனை வந்துடும். பைசலா துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு. ஹல்லேலூயா. உங்கள் மேல என்ன இருக்கணும்? உங்கள் செயலில் பார்த்து ஊழியக்காரர் சந்தோஷப்படணும். அதான் பவுல் சொல்றார். அல்லேலூயா. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடவுமாய் இருப்பவர்கள் யார் கேட்கிறார். அல்லேலூயா. ஓ, உங்களை நடத்துகிற தேவனுடைய ஊழியர்கள் என்றால் உங்கள் மேல் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான நன்மைகள் அல்ல எதிர்பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய நிலையில் உள்ளதான அந்த காரியங்களை நினைத்து சந்தோஷப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடவுமாய் இருக்கிறவர்கள் யார்? அப்போ ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய ஜனங்கள் மேல் அவர்களை பார்த்து என்ன செய்யறானா? சந்தோஷப்படுகிற அளவில் இருக்கணுமா? சொல்றாரு. தெசலோனிக்கே சபையை பார்த்து அவர் சொல்றார், யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருக்கிறீங்க. ஆமென். அவள் எவ்வளவு தெசலோனிக்கே சபையை பார்த்து சந்தோஷப்படுறார். எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்கிறவங்க யாரு? அப்ப அவருடைய ஒரே நோக்கம் தேவ மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய ஒரு அனுபவங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னதியிலே நீங்களல்லவோ அப்படி இருக்கிறீங்க. அடுத்த வசனம், நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரோட வாசிப்போம். நீங்களே எங்களுக்கு
சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து ஊழியக்காரர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆமென். சந்தோஷப்படணும். துக்கப்படக்கூடாது, புலம்ப கூடாது, வேதனைப்படக்கூடாது. அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:1 வாசிப்போம். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடவுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? நிறைத்திருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya சொல்றாரு. எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரன். அப்ப ஒரு விசுவாசி மேல ஊழியக்காரன் என்ன இருக்கணும்? வாஞ்சை. ஆமென். என்ன இருக்கணும்? ஒண்ணு பிரியம் இருக்கணும், அடுத்தது வாஞ்சை. பிரியம் இருக்கணும்னா பிரியமா நடந்துகிட்டாதான் பிரியம் இருக்கும். வாஞ்சி எப்படி இருக்கும்? என்ன பிரதர் வரலையே, என்ன சிஸ்டர் வரலையே, அவங்க நேரமாக வந்தால் சபைக்கு ஒரு அலங்காரம். சில சபைகளில் என்னுடைய சின்ன பருவத்திலிருந்து நான் பார்க்கிறேன். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்களோட சபையில் சுமார் எனக்கு ஆவிக்குரிய நண்பர்களாக சுமார் 30 பக்கம் சகோதரர்கள் உண்டு. கொஞ்சம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், கொஞ்சம் கேரளாவை சார்ந்தவர்கள். நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டா அப்போ அந்த 30 பேரும் ஒரு வார்த்தை கூட நாங்கள் உலக காரியம் பேச மாட்டோம். ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு ஹால் மாறிப்பட்ட ஒரு இடத்துல அங்கே இருந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டு உட்கார்ந்து வட்டமாக உட்கார்ந்துருக்கோம். பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய வேதத்தின் காரியங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். சுமார் 30 பேர் பக்கம் பேசிக்கொண்டே இருக்கும் போல எல்லாரும் ஆவியை நிரம்பிட்டாங்க. எல்லாம் ஆவியை நிரம்பி அந்நிய பாஷை பேசி குறிப்பிட்ட மணி நேரங்கள் அங்க கர்த்தருக்குள் களி கூர்ந்து ஆவிக்குரியவர்கள் ஒன்று சேர்ந்துட்டாலே அங்க உலக பிரகாரமான எந்த வார்த்தையும் வரவே வராது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாயிலிருந்து உலக கதை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வீண் பொழுதுபோக்கு கதை வரக்கூடாது. பிறரை குறித்துள்ள காரியம் வரக்கூடாது. உலகத்துக்குரிய காரியங்கள் வாயில வரக்கூடாது. ஆமென். தோல்வியின் காரியம் வரவே கூடாது. மாமிசமான வார்த்தைகள் வரக்கூடாது. அதுதான் நம்ம எச்சரிக்கையா பேசணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பரலோக தேவன் கவனிக்கிறார். அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறபடியினால் தான் தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மத்தில் ஊற்றுகிறார். அப்போ அந்த சுமார் 30 பேர் சாதாவுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசவும் ஜெபிக்கவும் தான் கூடணும். பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஆவியில இறங்கி ஆவியானுடைய கிரியை வெளிப்பட்டார். மணி நேரங்கள். யாரும் அதில் பாஸ்டர்ஸ் அல்ல, ஊழியத்தில் ஊழியக்காரர் உதவியார். நான் வந்து உதவி ஊழியக்காரனாக இருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் அங்கே எல்டர்ஸாக இருக்கிறாங்க, உதவி ஊழியக்காரராக இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த ஆவிக்குரியவர்களை சந்திக்கும் போது உள்ளான நிலையில் ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி விவரிக்க முடியாது. ஆவிக்குரியவர்களாக வாழ நமக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கணும். எந்த காரணத்தினாலும் உலக பிரகாரமான வீணான பொழுதுபோக்கு வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. யாராவது பேசினா கூட சொல்லணும், ஒரு எதுக்கு நம்ம வந்து வீணான காரியத்தை பேசுகிறோம், அதனால நமக்கு என்ன லாபம் இருக்கு? அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் வீழ்ச்சி வேண்டாம், விட்டுரும். நல்ல காரியம், தேவன் சந்தோஷப்படுற காரியம் தான் பேசும். அதான் சொல்றாரு, எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடவுமானவர்களே. என்னதான் சந்தோஷமும் கிரீடம் எங்க வைக்கிறது? சந்தோஷமும் கிரீடம். அப்போ இந்த தம்பி போனான் தருமபுரிக்கு.
அங்கே ஒரு வேற சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் அவனை மீட் பண்ணுறாங்க. இவன் கடத்தூர் விசுவாசி, அவன் அங்குள்ள விஷயம் இங்குள்ள விஷயம் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை பார்க்கல இவனுடைய வார்த்தை பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கு. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க பாஸ்டர் அவனை நல்லா வளர்த்துருக்கிறாரு. இப்போ கிரீடம் எங்கே நிற்குது? அங்கே இருக்கு. பரவாயில்ல, அந்த சபையில் உள்ள விசுவாசி என்ன சகோதரி நல்லா ஆவிக்கிறவங்க. இந்த கடத்தூர் இம்மானுவேல் பெந்தகோஸ்தே தேவ சபையில் உள்ள விசுவாசிகள் ரொம்ப நல்லவங்க. அவங்க எல்லாம் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கிருபை உள்ளதாக இருக்கு என்று மற்றவர்கள் உங்களை குறித்து புகழ்ந்து சந்தோஷப்படும் போது அது ஊழியக்காரன் என்னமா மாறுது? கிரீடமா மாறுது. புரியுதா இல்லையா? உங்களை நீங்க அங்க நின்றுட்டு எங்க இடத்துல நின்று பேசுறது, சண்டை போடுறது, தெருவில் சண்டை போடுறது, குடும்பத்தில் சண்டை போடுறத பார்த்தா என்ன தலையில நீங்க கிரீடம் அல்ல, என்னது சாணியை வச்சு தேய்க்கிறீங்க. சாணி சாணின்னா நிறைய நிறைய விதமான சாணி இருக்கு. அதில் ஏதோ ஒரு சாணியை தலையில் வச்சு தேய்ச்ச மாதிரி பார்க்குறாங்க. கடத்தூர் பாஸ்டர் சர்ச்சில் உள்ள ஜான்சன் பாஸ்டர் சர்ச்சில் உள்ள விசுவாசி வளர்ந்துருக்கிறான் பாரு. அவர் கண்டிப்பான பாஸ்டர், ஸ்ட்ரிக்டான போதகரான், ஏதோ ஆவிக்கிற ஊழியக்காரன், இப்படியெல்லாம் வளர்ந்துட்டு தாரமாறான். நாரதையா, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா காரி துப்புறது யாருக்கு தலையில் வந்து உள்ளது? ஊழியக்காரன் தலையில். அதுதான் சொல்ற, ஒரு சாட்சியின் வாழ்க்கை வேணும். நீ நினைக்கலாம் ஊரில் சண்டை போடுறது, தெருவில் சண்டை போடுறது, குடும்பத்தில் சண்டை போடுறது, வாயேன்னு பழக்கிறது எல்லாம் பார்த்து சண்டை போட்டு பிடிச்சிட்டு என்னமோ என்ன பண்ணி நினைச்சிருந்தா அப்படி 4 வார்த்தை கூட கேட்கணும்னு நினைச்சேன் என்ன சொல்லிட்டு ஏதோ ரொம்ப மகிழ்ச்சியை வர அப்படி சொல்ல சொல்ல என் தலையில வந்து என்ன ஏறுது? சாணி ஏறுது தலைக்கு மேல. ஊழியக்காரனுக்கு அவ்வளவு தூரம் கேவலத்தை உண்டு பண்றது கிரீடமாயிருது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை தங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, வேறு சபையில் உள்ள ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, உன்னுடைய சபை பாஸ்டருக்கு நீ தலையில கிரீடமாய் மாற வேண்டும். உன் வாழ்க்கை அப்படி வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டு அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பாருங்கள், தாழ்மையின் உள்ள நிலையில் இப்படி போயிருக்கிறோம். நம்ம அப்ப அந்த பெருமை என்பது யாரிடத்திலிருந்து வந்தது தெரியுமா? சாத்தானிடத்திலிருந்து வந்தது. யார்கிட்ட இருந்து? பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். ஏன் அதை கர்த்தர் வெறுக்கிறார்? இந்த பெருமை லூசிபருடையதாக, விழுந்து போன தூதனுக்குரியதாக பெருமை. அவன் பெருமையினால் தான் விழுந்தான். அதனுடைய 14வது அதிகாரம் பிரைஸ் எல்லாம் பாருங்கள். அதனுடைய பிரைஸ் எல்லாம் 10 முதல் வாசிப்போம். உன்னை நோக்கி உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தை தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன படுக்கை போர்வை. அதிகாலையில் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய். மேட்டுமை, பெருமை. தன்னுடைய தேவனுடைய ஸ்தானத்துக்கு மேலாக இருக்கணும். ஆமென். ஆனாலும் அகாதமான பாதாளத்தில் நினைச்சதாய் தள்ளுண்டு போனாய். அந்த மேட்டுமை, பெருமை, மன மேட்டுமையை அறிந்த கர்த்தர் பிரகாசமான ஒளியின் தூதனாயிருந்தவன். அல்லேலூயா.
அவர் சபித்தவனை எங்க தள்ளினார்? பூமிக்கு தள்ளினார், பாதாளத்தை. அப்போ ஒளியின் தூதனா இருந்தவன் இப்ப என்ன தூதனா மாறிட்டான்? இருளின் தூதனா மாறிவிட்டான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த பிசாசு தான், இதுதான் பிசாசா மாறினது. இப்போ இவன் இப்போ உண்மையான தூதனை போல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தும் வருமானம் ஜனங்களை ஏமாற்றும். உண்மையான ஊழியக்காரனை போல வேஷம் போட்டு வருகிற ஊழியக்காரங்கள் நிறைய உண்டாம். அதாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் டிவி மூலமாய் வஞ்சிக்கப்படக்கூடாது, யூடியூப் மூலமாய் வஞ்சிக்கப்படக்கூடாது. அநேக தப்பான பிரசங்கம் பண்றவங்க நிறைய இருக்கான். டிவியில இருந்து ஏதோ உலகத்துக்கு பூரா அவன் அந்த ஆள் தான் ஜெபிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்றான். இப்படியெல்லாம் நிறைய நடிகர்கள் இறங்கி இருக்கிறாங்க. நிறைய நடிகர்கள் இந்த இப்போ எல்லாம் கிறிஸ்தவத்தில் நடிகர்கள் தான் அதிகம். நடிச்சு நடிச்சு ரசிகர்களை சேர்க்கிறான். சினிமாவில் நடிச்சு நல்ல நடிகர். இப்போ ரஜினி இருக்கிறான்னு அவருக்கு ஒரு கூட்டம் ரசிகர்கள், கமல் இருக்கிறார் அவருக்கு ஒரு ரசிகர், செத்து போன சிவாஜி கணேசன் ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள், விஜய்க்கு ரசிகர்கள், எல்லாருக்கும் ஒரு கூட்டம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் விஜய் நிற்கிறாரு, ஒரு தருமபுரியில் ரஜினி நிற்கிறாரு, வந்திருக்கிறாரு, நோட்டீஸ் போட்டாச்சுன்னு வச்சுருக்கோம். எல்லா நடிகைமாரும் 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ அவரவர்களுக்குள்ள நடிகை ரசிகர்கள்லாம் யார் யார்கிட்ட போய் நிற்பாங்க? அவங்களோட கும்பல். இதே போல இப்போ ஊழியக்காரன் யாரா மாறிட்டான்? நடிகனா மாறிட்டான். டிவிக்கு முன்னாடி அவன் நடிக்கிறான், உலகமே பார்க்குது. ஒன்னு இல்லைன்னா கீழே விழுந்து கிடந்து நடிக்கிறான். ஏமாந்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் இந்த நடிகரை நம்பி அல்ல, தேவனை நம்பி. தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள் மூலமாகத்தான் நீங்க பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நடிச்சு நடிச்சு அவங்க என்னன்னாங்க, டிவியில எல்லாம் அவங்களுடைய கலெக்ஷனுக்குரியதான என்னது, இந்த பணம் காணிக்க அனுப்புறது. ஒரு சம்பவத்தை கேட்டேன், குறிப்பிட்ட ஆட்களை பேரை சொல்ல விரும்பல, குறிப்பிட்ட 2 ஊழியக்காரோட பேரை சொன்னாங்க. அவருடைய சர்ச்சில் அவங்களுடைய மீட்டிங் நடக்கிற இடத்துல, பப்ளிக் மீட்டிங் நடக்கும், ஆடிட்டோரியம் நடக்கும், சர்ச்சில் நடக்கும். வெளியே இந்த கார்டு, டெபிட் கார்டு உரசுறதுக்குன்னு என்னது அந்த மிஷின் உங்களுக்கு தெரியாதில்ல, நம்ம அதை பார்த்ததே இல்லை. இதில் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லை, பெட்ரோல் பங்கில் எல்லாம். ஆமாம், வச்சுருக்கிறாங்களாம். எல்லா சர்ச்சைக்கும் முன்னே பெண்கள் பக்கம் ஒரு 3-4 பேர், ஆண்கள் பக்கம் 3-4, எல்லாரும் கையிலும் 1 இருக்குது. அங்கிருந்து தகவல் வருது, மேடையிலிருந்து, பிரியமானவர்களே, வருகிறவர்கள் காசை கொண்டு வந்து நீங்கள் உள்ளதாக உண்டியல் போட வேண்டிய தேவையில்லை. வெளியே உங்களுடைய கையில் இருக்கிற ஏடிஎம் கார்டை, டெபிட் கார்டை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்து நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை அங்கே என்ன செய்யுங்க, செலுத்தி வாருங்கள். காணிக்கை செலுத்துறதுக்குன்னு ஒவ்வொரு சர்ச்சை முன்னையும், ஒவ்வொரு அந்த ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிற அந்த ஆடிட்டோரியத்துக்கு முன்னே கும்பல் குக்கியவில் ஆட்கள். அங்கே 4-5 பொம்பளை பிள்ளைகள், இங்கே 4-5 ஆணுங்க, எல்லாம் உரசையும் இந்த நடிகர்களாகிய ஊழியக்காரங்களுக்கு அக்கௌண்ட்ல என்ன ஆகுது, குவியுது. இவனுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு மொபைலுக்கு, டிங் 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 டிங். அங்கே போய் பேலன்ஸ் எவ்வளவுன்னு மீட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்தா, நேரமாக இருந்த பேலன்ஸ் என்னது, 1,85,00,000 தான் இருந்து, இப்போ 10,65,00,000 போய் நிற்கி. இப்படி கொள்ளை நடிச்சு கொள்ளை அடிக்கிறாங்க. டிவியில் நடிக்கிறவனை நம்பாத, யூடியூப்ல நடிக்கிறவனை நம்பாத, தேவனை நம்பு, சத்தியத்தை பற்றிக்கொள், போதிக்கப்படுகிற வசனத்தை கைக்கொள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நிறைய காரியம் கேள்விப்படுறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள் டிவியில் பிரசித்தமாக இந்த நாட்களில் ரசிகர் கூட்டத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் 6 நிலையில் அவருக்குரிய காணிக்கை அனுப்புறதுக்குரியதான இதை காட்டுறாராம். ஃபோன்பே, கூகுள் பே, அடுத்தது தெரியாதா? நமக்கு அந்த ரூட்டே நம்ம போனது இல்லையே. அப்படி 6 அக்கௌண்ட் நம்பர், 6 காரியங்கள் சொல்கிறான். 6 வருது என்ன சொல்கிறான் பாஸ்டர், 6 மாடலில் படங்களை அனுப்புறதுக்கு டிவியில் கீழே என்ன ஆகுது, வந்துட்டே இருக்கு. கொள்ளக்கார கூட்டம் கவனமாக இருக்கு. சொல்லுவான், உங்களுக்காக நாங்கள் 24 மணி நேரமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட ஏமாத்துக்கார நடிகர்களுக்கு தேவ மக்கள் எச்சரிக்கையா இருக்கு. அவங்களுடைய எல்லா நடிப்பும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், அல்லேலூயா. எந்தெந்த விதத்துல எல்லாம் நடிக்கிறாங்கன்னு நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நானும் சுமார் 10, 35, 36 வருஷம் ஊழியம் செய்கிறேன் இல்லையா, எனக்கு தெரியாதாங்க. அல்லேலூயா, கவனமா இருக்கு. ஓ, இந்த சாத்தான் என்ன செய்கிறான், மனமேற்றுமை. ஆமென். நான் மேகத்துக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாய். அப்ப அவருக்கு தேவனுக்கு ஒப்பாவேன் மனமேற்றுமை. அப்ப அந்த பெருமை என்பது யாரிடம் வந்தது, லூசிபரிடம் வந்தது, விழுந்து போன தூதனிடம் வந்தது. அதாக்கும் தேவன் அந்த பெருமை என்ன செய்ய எதுக்குறார். அப்ப பெருமை உள்ளவன் யாருடைய ஆளு, சாத்தானுடைய விரலாக அவன் மேல வைக்கிறது. உங்களை குறித்தும் சரி, உங்கள் படிப்பை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்தும் சரி, எதை குறித்து நீங்க பெருமை பாராட்டக்கூடாது. உங்க பையன் நல்லா படிக்கிறானா, உங்க பொண்ணு நல்லா படிக்கிறாளா, என்னங்க ஆண்டுடைய கிருபைங்க, அவ திறமையோ எங்க திறமையோ அல்ல, யாரு, தேவனுடைய கிருபை. என் பிள்ளை அதனால தாங்க படிக்குது அப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாலும், நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சொல்லு, இதெல்லாம் யாருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இப்படி நீ சொல்லி பாரு, உன்னை கர்த்தர் தூக்குவா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள்ல பேசுறான், அழிவுக்கு முன்ன வாசிப்ப வசனத்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. ஆமென். அழிவு வருதுனாலே அகந்தை, அப்ப அழிவு கட்டாயம் வர சீக்கிரம். அடுத்தது விழுதல், விழுதலுக்கு முன்னானது என்னது, மனமேற்றுமை. அல்லேலூயா. வீழ்ச்சி, மனமேற்றுமை வருதுன்றாலே கட்டாயம் என்ன வருது, வீழ்ச்சி வருது. ஆமென். தேவ மக்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்கள், தானியேல் புத்தகத்தில் சொல்லும் போது அங்கு அநேக காரியங்கள் ஆனாலும் ஒரு சில காரியம் சொல்ல. தானியேல் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு பாபிலோன் ராஜாவினுடைய ஒரு பெருமையான செயலை நாம் பார்க்க முடியும், அதன் விளைவையும் பார்க்க முடியும். அவர் என்ன செய்கிறான், 12 மாதம் சென்ற பின்பு, என்றால் அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதனால் நான் அவைகள் எல்லாம் நான் இப்ப சொல்லி வரல. வைசலான் அவனை சொப்பனம் காண்கிறான். வைசலான் சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் விளக்கம் கொடுக்கிறான். அல்லேலூயா, வைசலான். அப்ப அந்த சம்பவம், அந்த விளக்கம் கொடுத்து எத்தனை மாசம், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் என்ன செய்து கொண்டிருக்கான், உலாவிக் கொண்டிருக்கும் போது, ராஜா அரண்மனையின் மேல் உப்பரிக்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவிக் கொண்டிருக்கும் போது சொல்றான் பாருங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றார். ஆமென். தான் தனக்கு நான் என்று உயர்த்தார். நான் கட்டினது அல்லவா, என் பெயர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டினது அல்லவா என்று சொல்லி தன்னை பெருமையாக நினைக்கிறார். அடுத்தது இந்த வார்த்தை, அந்த பெருமையான சிந்தையோடு உள்ள வார்த்தை ராஜாவினுடைய வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய
ஆமென். அந்த பெருமையின் விளைவு பெருமையான சிந்தை, பெருமையான பேச்சின் விளைவு என்ன? அவனுடைய ராஜ்யபாரம் ஆகிய ராஜா என்ற ஸ்தானத்தை விட்டு அவன் என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். ஒரு வீழ்ச்சி வருகிறது என்றாலே, ஒரு தோல்வி வருகிறது என்றாலே, உனக்கு தேவன் ஏதோ செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நீ நன்றி செலுத்தாமல் நீ பெருமை கொண்டான். உன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலும் சரி, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உன் வருமானத்தில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையோட எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஒரு தோல்வி, ஒரு வீழ்ச்சி, ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு வருகிறது என்றால் உடனே சிந்திக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல நான் எனக்கு என்ற ஒரு மனமேட்டுமை, பெருமையை நான் நினைத்திருக்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தை, கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் உள்ளதான, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்கு அல்லாமல் உன் சுய புகழ்ச்சிக்கான சிந்தை வந்தாலே அடுத்தது உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். சொல்ற புரியுதா இல்லையா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உயர்த்த வேண்டியது, மகிமைப்படுத்த வேண்டியது என் தேவனை மகிமைப்படுத்த. உனக்கு எந்த நன்மை கிடைத்தாலும் சரி, எவ்வளவு உயர்வை கிடைத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தாலும் சரி, அதில் நீ பெருமை பாராட்டாத. இதெல்லாம் என் அப்பா இயேசுவின், அவரால் அவரால். உன் சுய புகழ்ச்சி, உன்னை நீ தூக்காத, உன் குடும்பத்தை தூக்காத, உன் தற்போது இருக்கிற வசதி வாய்ப்பை தூக்காத, உன் திறமையை தூக்காத. என்ன படித்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி, அல்லது சம்பாதித்தாலும் சரி, எதிரியாம இருந்தாலும் சரி, இம்மி அளவு கூட இருதயத்துக்குள் ஒரு பெருமையான சிந்தையே வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. எல்லாம் என் தேவனால். அவரை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு பாதுகாவல் உண்டு, உனக்கு சந்தோஷம் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டு. மறந்து விடாது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உயர்த்தினான் தன்னை. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு நீ மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். என்ன பண்ற? ஒரு பெருமையின் வார்த்தை அவனை கொண்டு மாடு கூட புல்லு தின்ற மாதிரி ஆகுது. பெருமை ஒரு ராஜாவையே தன்னுடைய சிங்காசனத்தை தள்ளது மட்டுமல்ல, மாட்டு கூட புல்ல தின்ன வச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற விசுவாசி, நீ வீட்டில் இருக்கிறையோ, காட்டில் இருக்கிறையோ, ஊர்ல இருக்கிறையோ, எங்கே இருக்கிறையோ, உனக்கு நன்மை இருக்கோ, ஆசீர்வாதம் இருக்கோ, உயர்வு இருக்கோ, எது இருந்தாலும் புகழ்ச்சி நீ எடுத்துக்கொள்ளாதே. அந்த புகழ்ச்சியை தேவனுக்கு கொடு, அவரை நீ உயர்த்து. தேவனை உயர்த்தினால் உன் உயர்வு நிற்கும். தேவனை உயர்த்தினால் நீ பெற்ற ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் வாழ்க்கை நன்மை உண்டாக வேண்டுமா? உன் பிள்ளைகளுக்கு கிடைத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மேல் மேலுமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? புகழ்ச்சியும் கனத்தையும் பெருமையும் உன் பிள்ளைக்கோ உனக்கோ எடுத்துக்கொள்ளாதே. சகலத்தை அவருக்கு கொடுத்து விடு. ஆமென். அப்பொழுதுதான் உனக்கு உயர்வு. ஆமென். தேவனுக்கு முன்பதா என்ன செய்? தாழ்மைப்படு. அல்லேலூயா. ராஜ்யபாரத்தில் தள்ளப்பட்டான். அதே நிலைதான் அதன் பிறகு உள்ளதான யாரு? பெல்சாசருக்கு ஏற்பட்டது. அவனுடைய காலத்து பிறகு வந்த பெல்சாசருக்கும் அதே நிலைதான். அல்லேலூயா. ஆமென். அவனே என்ன செய்தான்? பயங்கர சம்பவங்கள் என்ன செய்தான்? பெல்சாசர் அவனுடைய 2:5 வாசிக்கும் பெல்சாசர் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். எங்குள்ள பாத்திரங்கள்? அதான் சொல்லுங்க, எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பாத்திரம்.
எருசலேம் தேவாலயத்தின் பாத்திரங்கள் விருத்த சேதனம் இல்லாதவனாகிய அந்நியன் துஷ்டன் தகாத விதமாய் பயன்படுத்த அல்ல. ஆமென். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகள் ராஜாவும் அவன் பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவரர்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு 25 வசனத்தை வாசிக்கும்போது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேலு உபாசி. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறையாக கண்டாய் என்றும், பெரேல் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமா. தேவ சபைக்கு எதிராய் தேவ சபையில் உள்ள தேவ ஜனங்களாகிய தேவனுடைய பாத்திரங்கள் இன்றைய நாளில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ சபையின் பாத்திரம் என்றால் தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள். இந்த தேவ பிள்ளைகளை தன் விருப்பத்திற்கு நேராக தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி மாற்றி அவர்களை துன்புறுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை விக்கிரகத்துக்கு அடிமைப்பட வைத்து அவர்களை தொந்தரவு கொடுக்கிற துரோகிகளுக்குள்ள எச்சரிப்பது. அப்படிப்பட்டவுடைய ராஜ்யபாரம் என்ன செய்யாது, நிலைக்காது, தூக்கி வீசிடுவார். தன் ஆணவத்திலே அதிகாரத்திலே செய்வது. மனுஷனே மேல நீ இழுக்கிற மூச்சு நீ கீழே விட்டாதான் ஐயா, கீழே விடாம இழுத்த மூச்சு நின்று போச்சுன்னா உன்னுடைய எல்லா கொழுப்பும் இறங்கி போகும். நீ அதிகாரத்தில் இருக்கிறான் சரி, சம்பாத்தியத்தில் முன்னேறி படிப்பில் முன்னே எதில் வந்தாலும் சரி, தேவனுக்கு எதிராக மட்டும் ஒரு மனுஷன் எழுப்புவான் என்றால் அவனை டைரக்டா தேவன் கணக்கு தீர்ப்பார். நிறைய காரியங்கள் உண்டு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளேயும் அந்த மாதிரிப்பட்ட சிந்தை வந்து விடக்கூடாது. ஆமென். 1 பேதுருவில் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒரு விசுவாசிக்கு விசுவாசி கீழ்ப்படிந்து, ஒரு விசுவாசியை பார்த்து ஒரு விசுவாசியில் உள்ள குறைய வேறொரு விசுவாசி பிரதர் அல்ல சிஸ்டர் இது செய்யாதுங்க, இப்படி பேசாதுங்க, இப்படி பார்க்காதுங்க, இப்படி நடந்து கொள்ளாதுங்க என்று ஒருவேளை ஒரு விசுவாசியை பார்க்கிற வயசுல கம்மியான நபரா இருந்தாலும் எச்சரித்தால் உடனே நீ என்ன செய், கீழ்ப்படி. ஐயோ இது தவறுதானே, அந்த சிந்தை உண்டாகணும். நீ யாரை என்கிட்ட சொல்றது? அதுதான் லூசிபருடைய ஸ்பிரிட். நீ சொல்லி நான் கேட்கவா, எனக்கெல்லாம் தெரியும். இப்படி பேசுற நிறைய விசுவாசிகள் உண்டு. அவர்களிடத்தில் தெய்வீக ஆசீர்வாதம் சமாதானம் எதிர்பார்க்க முடியாது. ஆமென். ஒருவருக்கு கீழ்ப்படிந்து, அடுத்தது மனத்தாழ்மையை என்ன செய்யுங்கள், அணிந்து கொள். என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. ஆமா, ஒரு தாழ்மை வேணும். உன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவன், உயர்த்தப்படுவன். அந்த வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த நாளிலே உனக்கு தேவை 6வது பாயிண்ட், கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யுங்கள், தாழ்மைப்படுங்கள். தாழ்த்துகிற ஒரு இருதயம். ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்துங்கள். ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன், மிக மிக அற்பமானவன் அப்பா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஆகணும் உம்மால தான் பார்க்கணும். நான் ஒன்று என்னை குறித்து நினைக்கவோ எனக்குரியதை நினைக்க நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால என்று உங்களை தாழ்த்தி வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வீட்டை சுற்றி கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏன்? உன்னை நீ தாழ்த்தினது அவரை நீ உயர்த்தினதா காரணம். கர்த்தரை இவ்வளவுக்கு இவ்வளவு உயர்த்துகிறீர்களோ,
கர்த்தருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பாதுகாவலும் அரவணைப்பும் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த ஒப்பு கொடுங்கள். மனமேட்டுமையோ நான் என்ற எண்ணங்களோ அகங்காரங்களோ இருக்கும் என்றால் இன்றைக்கு அறிக்கையிடுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நான் எனக்கு என்னுடையதென்ற சில எண்ணங்கள் என்னை அவ்வப்போது என்னை வந்து கரைப்படுத்தினது உண்டு. சில பெருமையான சிந்தைகள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சில அகங்காரமான செயல்கள். என்ன மன்னி தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு தார், தாழ்மையின் சிந்தை எனக்கு தார், மன தாழ்மை எனக்கு தார் என்று தேவனிடத்தில் கேளுங்கள், ஒப்புக் கொடுங்கள். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தாம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தாம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றொரு தாழ்மை தேவை. உங்கள் வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பாருங்கள். ஏதாயிலும் காரியங்களை நினைத்து பெருமையாய் நான் என் முயற்சி என்னால் எனக்கு இது இருக்கு என்றுள்ள ஒரு சிந்தை உங்களுக்குள் வந்ததென்றால் இப்பொழுதே அறிக்கையிட்டு விடுங்கள். உன்னால் ஒன்றுமில்லை, உன்னை ரட்சித்த தேவனால் மட்டும்தான் ஆகணும். புகழ்ச்சி அவர் ஒருவருக்கு மட்டுமே. அறிக்கையிடும், ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு அழைச்சிட்டோம். அருமையான நாளிலும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்ற தலைப்பு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஏராளம் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிற நல்ல இருதயங்களை தாருங்கப்பா. மனமேற்றுமை நான் என்ற எண்ணங்களை அகற்றி மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கின்படி எங்களுக்குள் இருக்கிற பெருமைகள் நான் என்ற எண்ணங்களை விட்டு தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து குறைகளை அறிக்கையிட, பெருமையாய் சிந்தித்த சிந்தைகளை தேவனது அறிக்கையிட்டு விடுதலை பெற்று கர்த்தர் முன்பதாய் ஒரு தாழ்மை உள்ள சிந்தையோடு ஜீவிக்க ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதி காத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே